அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அதாயி குழுமத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆலிமாக்கள் மற்றும் இந்த நிறுவனத்திலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் அமைதியும் நிலவட்டமாக நிகழ்கிற வாழ்ச்சிட்டுள்ளார். இன்றைய தினத்திலே ஒரு சிறிய மாணவிகள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் ஒரு செய்தியை நாம் அதை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாம் விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, கடந்த கால் நூற்றாண்டு காலமாக, கடந்த கால் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னால் 2000க்கு அப்புறம், ஏன்னா நம்மலாம் 2000க்கு அப்புறம் பிறந்தவர்கள் தானே, சரியா? கடந்த கால் நூற்றாண்டு அப்படிங்கிறது இந்த உலகம் முழுவதும் இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால்களும், இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற பல சூழ்ச்சிகள் என்ன செய்யுது. இன்னைக்கு நாம் நம்முடைய கண் முன்னாடி நம்முடைய பல ஊடகங்கள்லையும் சரி, அதே போல் ஊடகங்கள்ல முக்கியமாக சோசியல் மீடியாக்கள்லையும், ஏன்னா உடனே தகவல் தெரிவிக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியாக்கள்லையும் நிறைய நம்ம பார்க்கணும். அதில் நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்களை என்ன அப்படின்னு சொன்னால், சில நமக்கு சில எச்சரிக்கைகளும் எதிர்காலத்திற்கான சில பாடங்களும் நமக்கு உண்டு. என்ன அப்படின்னா, 1999 அந்த வருடத்துல அமெரிக்காவை சார்ந்த ஒரு வரலாற்று பேராசிரியர், அவருடைய பேர் சாமுவேல் பி ஹண்டிங்டன், சரிங்களா? அவருடைய பேர் என்ன? சாமுவேல் பி ஹண்டிங்டன். அவர் ஒரு பிறப்பான ஒரு யூதர். யூதர்கள் அப்படின்னாலே என்னதான், அல்லாஹ்வால சபிக்கப்பட்ட ஒரு மக்கள் தான் என்னது, யஹூதிகள். அந்த யூதரை வைத்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு அரசும் செல்வந்தர்களும் ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வுல 2 கேள்வி தான். அந்த 2 கேள்விக்கு விடை தெரிஞ்சா போதும். இன்னைக்கு ஆய்வு அப்படின்னு சொன்னா, 2025 99 எடுக்கப்படுகின்ற அந்த சர்வேல 2025 இந்த உலகம் யாருடைய கையில் இருக்கும், அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, அந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்க, அவங்க யாரு அப்படிங்கிறது 2வது கேள்வி. அதுல அவருக்கு கிடைச்ச முதல் விடை என்ன அப்படின்னா, இந்த உலகம் இளைஞர்கள் கையில இருக்கும் 2025. அந்த இளைஞர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த 2 கேள்விக்கான பதில். இளைஞர்களாகவோ அல்லது இளம்பெண்களாகவோ இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் அதற்கான பதில். இது இந்த ஆய்வும் இந்த ஆய்வுடைய ரிசல்ட்டும் ஒரு பக்கம் வச்சிருக்கோம், சரிங்களா? அதற்கு அடுத்து நடந்த சில விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 2001 செப்டம்பர் 11 யார் யாருக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி? 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவுடைய இரட்டை கோபுர தாக்குதல் நடைபெற்றுச்சு. உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி. அதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் இந்த உலகத்தில் நடக்கல, சரிங்களா? எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. எந்த அளவுக்கு இந்த சமூகம் மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு சம்பவம் தான் செப்டம்பர் 11 அமெரிக்காவுடைய இரட்டை கோபுர தாக்குதல். அதுல நிறைய காரணங்கள் இருக்கு, காரியங்கள் இருக்கு. அது எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்து நிறைய ஆய்வுகள்லாம் என்ன செய்யுது, நமக்கு யூகங்கள்லாம் சொல்லப்படுது. ஆனா அதை கொண்டு ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தேசத்தை என்ன செய்யறாங்க, நிர்மூலமாக்கி, என்ன ஒட்டுமொத்தமா நிர்மூலமாக்கி சில நபர்களை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2007 இந்த ஆய்வு நடத்தப்படுது. எந்த ஆய்வுன்னா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக. அந்த 2006-7க்குள்ளவே ஆப்கானிஸ்தானுடைய கொல்லப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம், சரிங்களா? 2003 அதுவரை
ஈராக்கினுடைய அதிபராக இருந்த யாரு, ஈராக் யார் அதிபராக இருந்தார்? மிக வல்லமை பொருந்திய அரபு தேசத்தினுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அதிபர் சதாம் ஹுசேன். அவருக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சூழ்ச்சி வந்து ஏற்படுத்துறாங்க. அவருடைய நாட்டுல வந்து என்ன செய்யுது, அணு ஆயுதங்கள் வந்து அவரை வந்து பதுக்கி வச்சு என்ன செய்யறாரு, உலகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்காருன்னு சொல்லி அதை வந்து தேட போறோம். அவருடைய ஆட்சியை என்ன செய்யறாங்க, கலைச்சிட்டு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. 2006 அவர் ஷஹீதாக்கப்படுறாரு. கரெக்டா வந்து பக்ரீத்துடைய திருநாள் அன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் டிவியில வந்து என்ன செய்யிருப்போம், பார்த்துருந்தோம். அந்த காலகட்டத்துக்குள்ள 2006 2003 இருந்து 2006 காலகட்டத்துக்குள்ள ஈராக் தேசத்தை வந்து நிர்மூலமாக்கி அங்க வந்து கொலை செய்யப்பட்ட என்ன பெண் விஞ்ஞானிகள் மட்டும் 50,000 நபர்கள். எத்தனை பேரு? 50,000 பெண் விஞ்ஞானிகள் மட்டும் என்ன செய்யப்பட்டாங்க, ஈராக்ல வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அதே போல வந்து சிரியா மிகப்பெரிய ஒரு இராணுவ ரீதியாக உள்நாட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த நாட்டினுடைய 2011 அப்புறம் ஒரு நிர்மூலமாக்கி என்ன செய்யுது, அந்த நாடே வந்து இன்னைக்கு வந்து தலைமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தலைமை. அதே போல பலஸ்தீன் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய யகூதியினுடைய மிகப்பெரிய ஒரு தாக்குதல்ல, ஏன்னா 1946 எப்போ வந்து அந்த நாடு வந்து அறிவிக்கப்பட்டுச்சோ அதுக்கு முன்னாடியில இருந்தே காலமா வந்து உழைக்கப்பட்டு 1946 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 75 வருடங்களுக்கு மேலா என்ன செய்யுது, அந்த நாட்டுல பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதே போல வந்து பெண்களை மட்டும் என்ன செய்யறாங்க குறிவைத்து, இளைஞர்களை மட்டும் குறிவைத்து என்ன செய்யப்படுது, கொலை செய்யப்படுறத வந்து இன்னைக்கு வந்து நம்ம நேற்றைய வரைக்கும் என்ன செய்யுது, நேற்று கூட இல்லை இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, பலஸ்தீன்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அனுபவிக்கிற கொடுமைகளை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே போல 2002 இந்தியா நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா 2002 இந்தியாவுடைய பிப்ரவரி மாதம் 26 தொடங்கப்பட்ட குஜராத் என்கிற மாநிலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு இனக்கலவரம். அந்த இனம் யாருன்னா இஸ்லாமிய சமூகம் தான், வேற யாரும் டார்கெட் இல்லை. அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லப்படுது. அந்த இனக்கலவரத்தினால கொல்லப்பட்ட, அதே போல வந்து நாடு கடத்த அந்த மாநிலத்திலிருந்து அந்த மாவட்டத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட நபர்கள் மட்டும் 20,000 பேர். அதிகமான நபர்கள் யார் அப்படின்னா 3000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள். அப்ப இந்த அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா குழந்தைகளையும் பெண்களையும் குறிவைத்து என்ன செய்யப்படுதுன்னா இன்னும் அதிகமா ஈராக் மட்டும் இல்ல, என்ன லெபனான், அதே போல வந்து எகிப்து, இது போன்ற எல்லா நாடுகள்லையும் என்ன செய்யுதுன்னா மிகப்பெரிய ஒரு இனக்கலவரங்கள், இன சுத்திகரிப்பு வந்து என்ன செய்யுது அப்படின்னா 2025க்குள்ள நடத்தி முடிக்கப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் நடைபெற்ற ஒரு ஆய்வினுடைய ரிசல்ட் என்ன வருது, ரிசல்ட் என்ன வந்துச்சு, 2025 இந்த உலகம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கும்னா இளைஞருடைய கண்ட்ரோல், அதுவும் இஸ்லாமியர்களா இருப்பாங்க. 2025 இளைஞர்களா இருக்கக்கூடியவங்க எப்ப பிறந்திருக்கணும், எப்ப பிறந்தவர்களா இருக்கணும், 2000 பிறந்தவர்களா இருக்கணும். அப்போ கரெக்டா இருக்கா? அந்த ஆய்வுடைய ரிசல்ட்டும் இங்க நடந்த அநீதங்களும் எந்த அளவுக்கு பொருந்தி போகுது. அப்போ இன்னைக்கு நம்ம 2026 இருக்கும் இல்லையா, அப்ப இன்னைக்கு உலகம் யாருடைய கருத்துல இருக்கு, யாருடைய கையில இருக்கு, யார் வந்து ஆட்ட வைக்கிறாங்க, அதே யூத நசாராக்கள் தான் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்தை மீண்டும் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இந்த உலகத்துல ஒட்டுமொத்தமா பிறக்கக்கூடிய குழந்தையிலிருந்து இறக்கக்கூடிய மனிதன் வரைக்கும் என்ன செய்யறாங்க, ஒட்டுமொத்தமா அவருடைய கண்காணிப்பு கீழே வச்சு அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல வந்து இருக்கான். அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யப்படுதுன்னா இன்னைக்கு வந்து அதிகாரம் வந்து என்ன செய்யப்படல, அவர்கள் நினைச்ச மாதிரி தக்க வைக்கப்பட்டது. ஏன் நம்ம வந்து இங்க சுட்டி காட்டுறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து நாம பிறந்து வளர்ந்த ஒரு நாடு, நாம ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கோம். எப்படி வந்து ஷஹாதத் அப்படிங்கிறது வந்து அல்லாஹுடைய தேர்வோ, இந்த உலகத்துல வாழ வைக்கிறோம் அப்படிங்கிறது கூட அல்லாஹுடைய தேர்வு தான். அப்ப நாம என்ன பண்ணிருக்கோம், இந்த உலகத்துல இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கோம் சரிங்களா, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹுடைய தேர்வின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஷஹாதத்தும் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில. அப்போ இந்த உலகத்தை நம்ம வாழக்கூடியதும் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான். அப்போ அல்லாஹ் நம்மைக்கு வந்து ஏதோ என்ன செய்யறான், இந்த உலகத்திற்கு ஏதோ தேவை இருக்கு, ஏதோ ஒரு தேவை பூர்த்தி ஆகணும், ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாம இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மள வந்து வாழ வச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மனசுல நிறுத்தி இதே பகுதிகளில் நாம இருந்திருக்கோம்னா இன்னைக்கு நம்ம எப்படி இருந்திருக்கோம், இதே ஈராக்ல, இதே ஆப்கானிஸ்தான்ல
இதே சிரியால, இதே லெபனான்ல, இதே பலஸ்தீன்ல நாம பிறந்திருந்தோம்னா, இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கு நம்ம அத்தனை பேரும் நம்ம பிறந்திருந்தோம்னா நாம எங்க இருந்திருக்கோம்? கபூர்ல தான் இருந்திருக்கோம். சரியா? அப்போ நாம அங்க இல்லைங்கிறதுனால வந்து நமக்கு நம்ம உயிரோட இருக்கணும்ன்றது அர்த்தம் இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யப்படுறது, இன்னும் குறி வைக்கப்படாது. அவ்வளவுதான். நம்முடைய பகுதிகளில் நாமெல்லாம் என்ன செய்யப்படல, இன்னும் அவருடைய டார்கெட்டுக்குள்ள வரல அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு உண்மை. அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு படிப்பனை நமக்கு வந்து என்ன தருது அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல இந்த சமூகம் ஒரு சூழ்ச்சிகளால, மிகப்பெரிய ஒரு சதி திட்டங்களாக என்ன செய்யப்படுது, எதிர்கொண்டு இருக்கு, டெய்லி எதிர்கொண்டு. அப்போ 2050 அப்படிங்கிறது வந்து அடுத்த கால நூற்றாண்டு. சரியா? அடுத்த கால நூற்றாண்டு 2050. அந்த 2050 என்னவா இருக்கணும்? ஒரு பலமிக்க ஒரு சமூகமா இந்த தேசத்தை நீதி செலுத்தக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களா யார் இருக்கணும்? நம்ம இருக்கணும். அதாவது இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய சமூகம் இருக்கணும். இங்க நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். நம்முடைய அடுத்த தலைமுறை என்னவா இருக்கணும்? இந்த சமூகத்துடைய அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு மையத்துல உட்கார்ந்து இருந்து, ஏன்னா அப்பதான் என்ன செய்ய முடியும்? அநீதங்களுக்கு நீதி செலுத்த முடியும். அல்லாஹ் வந்து நீதியாளர்களை விரும்புறான். நீதி தான் இந்த உலகத்தை என்ன செய்யும்? நிலைநாடு. இந்த உலகத்தை சமநிலையில் வச்சிருக்கும். ஒட்டுமொத்த இந்த உலகத்தையும் சமநிலையில் வைக்கக்கூடியது நீதி மட்டும்தான். நீதி செலுத்துவதற்காக நாம் என்ன செய்யணும்? ஒரு கூட்டத்தாரை அடுத்த கால நூற்றாண்டுக்குள் உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நம்ம இடத்துல அல்லாஹ் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாம இருக்கிறோங்கிறதையும் நாம் என்ன செய்யணும்? இந்த நேரத்துல நம்ம வந்து உணர்வு கொண்டு நம்முடைய எதிர்கால திட்டங்களை, செயல்பாடுகளை ஏன் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா, மாணவர்கள் மத்தியில் நம்ம சொல்றோம் அப்படின்னா, பலம் அப்படிங்கிறது தான். பலத்தை திரட்டுவது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செயல். பலகீனமான ஒரு மாமீனை விட பலமான மாமீனத்தை அல்லாஹ் பிடிக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா சூரத்து அன்ஃபால்ல வந்து 60வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது, வாய்த்துலகும் மஸ்தனத்தும் மின் குவத்து ரிபாத்துஹை துர்ஹிபூன பிஹி அதுல்லாஹி வ அதுவக்கும் ஆஹைன மின் துனிஹிம். இது அப்படியே நின்று கொண்டே அந்த வசனம் போகுது. ஒரு பெரிய வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வாய்த்துலகும் மஸ்தனத்தும் மின் குவத்து ரிபாத்துஹை, உங்களால் இயன்ற அளவு திறமையா பலத்தையும் திறமையான போர் குதிரைகளையும் கொண்டு உங்களுடைய எதிரியையும் உங்களை பலப்படுத்தி கொண்டு என்ன செய்யுங்க? உங்களுடைய எதிரியையும் அல்லாஹுடைய எதிரியையும் அவர்கள் அல்லாது வேறு சிலரையும் நீங்கள் அச்சமடைய செய்யலாம் அப்படிங்கிறோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது பலத்தை திரட்டி என்ன செய்யணும்? நம்முடைய எதிரி யாரு? நமக்கு யார் யாரெல்லாம் வந்து இந்த சமூகத்திற்கு எதிராக, மார்க்கத்திற்கு எதிராக சதித்திட்டங்களில் ஈடுபடுகிறார்களோ அது எல்லா விஷயங்களையும், நம்முடைய கல்வி ரீதியாக முடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல வந்து நம்முடைய வாழ்வாதாரத்தின் மீது கை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை நபர்களையும் நாம் பலத்தை கொண்டு எதிர்கொள்ளணும். அந்த பலம் கல்வியிலிருந்து தோன்றும். அப்போ பலத்தை திரட்டுவதற்கு முக்கியமானது கல்வி தான். கல்வி இருந்தாதான் அந்த பலத்தை நம்ம திரட்ட முடியும். எதுவுமே இல்லாம என்ன செய்ய முடியாது, எந்த வளமும் நம்ம கையில வராது. சரிங்களா? அப்போ பலத்தையோட நாம் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய எதிரி, நமக்கு யார் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் அச்சமடைவார்கள். அல்லாஹ்வுடைய எதிரி யாரு? ஷைத்தான் தான். தீர்மானிக்கப்பட்ட எதிரி ஷைத்தானும் நம்மளை பார்த்து என்ன செய்வான்? விரண்டு ஓடும். இவர்கள் அல்லாது வேறு சிலரையும் நாம் அச்சமடை செய்வோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப அவர்கள் யாரு? அவங்க யாருன்னு நமக்கே தெரியல. ஆனா அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிவேன், எனக்கு தெரியும் அப்படின்னா. அப்ப அவர்கள் யாரா வேணாலும் இருக்கலாம், நம்ம கூடவே இருக்கலாம். நம்ம கூடவே இருந்து என்ன செய்யலாம்? நமக்கு எதிரான சில விஷயங்களை வந்து அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தலாம். அப்போ அவர்கள் அல்லாது வேறு சிலரையும் நீங்கள் அச்சமடை செய்யலாம். அல்லாஹ் மறுபடியும் கண்டினியூவா சொல்றாங்க வசனத்துல, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க எதை செலவு செஞ்சாலும் அதற்கான கூலி மறுமையில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில எதை செலவு செஞ்சாலும், என்ன செலவு செய்ய சொல்றான் அல்லாஹ்? எல்லாமே நம்ம கிட்ட கொடுத்தது அல்லாஹ் தானே. இந்த ரூஹை கொடுத்துருக்கான், அழகான உடலை கொடுத்துருக்கான், கல்வியை கொடுக்குறான், ஏன்னா அதே போல வந்து வாழ்வாதாரத்தை நம்ம கொடுத்துருக்கான். எல்லா விதமான ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும்? எதையாவது செலவு செய்யுங்க அப்படிங்கிறான். என்ன செலவு செய்யணும்? நமக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களையும் வந்து இந்த மார்க்கத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அதற்கான கூலி அல்லாஹ் நமக்கு மறுமையில தரமாட்டான் அப்படின்னு செய்யல, சொல்லவே இல்லை. எல்லா கூலியும் என்ன செய்யணும்? அநீதம் இழைக்கப்படாம முழுமையா அந்த கூலி கிடைக்கும் அப்படின்னா. அப்போ இந்த சமூகத்திற்கு, இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளாக படுகின்ற ஒரு நிலையில நம்ம வந்து இருந்துட்டோம். அப்போ இஸ்லாத்தை என்ன செய்ய முடியாது? எந்த காலத்திலையும் ஒண்ணுமே செஞ்சிட முடியாது, அழிக்கவே முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னா
ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தலாம், ஒரு சின்ன ஒரு நோய்வினை ஏற்படுத்தலாம். அதுதான் பண்ண முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது, ஒட்டுமொத்த இந்த சமூகத்தையும் என்ன செஞ்சிட முடியாது, அழிச்சிடவே முடியாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்போ இந்த மார்க்கம் மேலோங்கி வர வர இந்த சமூகத்திற்கு என்ன செய்யப்படும், இந்த சமூகத்தார்கள் அத்தனை பேரும் பலத்தை திரட்டுவதற்காக உழைக்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய கரங்களை என்ன செய்வான், அதிகாரத்தை அளித்து என நீதியாளர்களாய் நீதி செலுத்தக்கூடியவர்களாய் இந்த தேசத்தில் இந்த இந்த உலகத்தில் நம்மளை அலைய விடுவார் என்பதாக நாம் வந்து என்ன செய்யறோம், இன்னைக்கு நம்ம புரியும். அப்ப அதற்கான ஒரு துவக்கமாக நாம் வந்து இருக்கணும். அப்ப மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். ஏன் நாம இந்த விஷயத்துல நம்ம வந்து உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னா, இதை வந்து பொதுவான ஒரு தளத்துல சொல்லிட்டு போயிடலாம், சரிங்களா? பொதுவான ஒரு தளத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லும் பொழுது அவர்களுக்கு உண்டான சில கடமைகள் இருக்கு, வேலைகள் இருக்கு. ஏன்னா அது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, மனசுக்குள்ள போட்டு இதையும் சேர்த்து வந்து அவர்கள் என்ன செய்யணும், பயணிக்கும் பொழுது கவனக்குறையவர்கள் வந்து ஏற்படும். ஆனா மாணவர்கள் அப்படி இல்லை, படிப்பு மட்டும்தான், கல்வி மட்டும்தான். அப்ப கல்வியோடு சேர்ந்து இந்த விஷயங்களை நாம இன்னும் கூர்மையாக வந்து நம்முடைய செயல் திட்டங்களை வந்து வகுக்கும் பொழுது என்ன செய்யப்படும், ஒட்டுமொத்தமாக அடுத்த ஒரு கால் நூற்றாண்டுக்குள்ளாக ஒரு பலமிக்க ஒரு சமூகத்தை இந்த தேசத்திலும் இந்த உலகத்திலும் உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கம் அப்படிங்கிறது வந்து நீதி செலுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் தானே தவிர எந்த ஒரு அநீதியாளர்களுக்கும் துணை போகக்கூடியது, சரிங்களா? அப்ப நீதி செலுத்தக்கூடிய இந்த மார்க்கத்துல நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் வரணும் அப்படின்னா பலத்தை திரட்டுவதற்கு அதற்கான கல்வியை நாம் கற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக உழைப்பதற்காக அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை அருள்வாராக என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.